ஆஹா, ஃபுல்லாக மிஸ்ட்டு. இங்கே பாருங்க, நான் ஊட்டி. ஊட்டியில் ஃபுல் டிராஃபிக், அதனால் ஊட்டியில் எந்த பிளேஸும் போகல. கோத்தகிரிக்கு விட்டோம் வண்டியை. சும்மா அருமையாக இருப்பல மிஸ்ட்டு. பாருங்க, ஃபுல் மிஸ்ட்டு தான். மே மாதத்தை வந்தீங்கன்னா ஊட்டியே போகாதீங்க, எந்த பிளேஸும் போக முடியல. கொட்டப்பட்டால அரை மணி நேரம் இல்லத்துலேருந்து 1 மணி நேரம் நின்னோம். வேண்டாம்டா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதரா. உடம்புக்குள்ள என்னென்ன சேதாரமெல்லாம் ஏற்பட்டிருக்கோ தெரியல. நீ வேற எதையாவது பேசி கோவத்தை கிளப்ப. ப்ரொக்கோலி வந்து ஒரு காலத்தில் வெறும் பணக்காரங்க சாப்பிட்றாங்க. சரி, அடுத்தது எங்கே? கோத்தகிரியா? கோத்தகிரி திரும்பிடலாம். கேத்ரின் ஃபால்ஸ் இருக்கேன். ஏய், இப்படி போனால் எங்கே போவ நீ? 1 மணி நேரம் ஆகும். இதெல்லாம் நம்ம அங்கே போய் தானே ஆகணும். கேத்ரின் ஃபால்ஸ் ஏதோ இருக்கான், வேணா அங்கே போயிட்டு வரலாம். சுண்டட்டி ஃபால்ஸ் இருக்குது, அதில் போகலான்னா. ஏதோ ஒன்று பார்த்துட்டு மதியம் தானே இங்கே வர போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கே முடிச்சிட்டிங்க. என்ன இது? ப்ரொக்கோலி காடை முட்டை முடிஞ்சு இப்போ ப்ரொக்கோலி எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே முடிச்சிட்டோம். 11 மணி ஆகுது. புளியை பார்த்த பதட்டத்தில் ஊட்டிக்கு வந்து எங்கேயுமே போகல, சரியான கூட்டம். அதனால் கோத்தகிரி வந்திருக்கோம். கோத்தகிரிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் இருக்க உயிலட்டி வாட்டர் ஃபால்ஸ் செம்மையாக இருக்குது. குளிக்கிறதுக்கு அலோடு இல்லையா, சும்மா போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா பார்க்க போகிறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? தொட்டபெட்டாலேருந்து 26 கிலோமீட்ரு தம்பியாரே. ஸோ லொக்கேஷன் வந்துட்டு ஒரு 150 மீட்ரு தான் கீழே. ரொம்ப டீப்பாக இறங்குற வழிக்கு இறங்கி போயிட்டீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், வர வழிலாம் இதுதான். ஃபுல்லாக டீ எஸ்டேட்டாக இருக்குது. ஆ, இங்கேயுமா? ஆ, தெரியல, ஆனால் இருக்குது. 8 மணி 9 மணி மேலே இருந்தால் இங்கேயே பார்க்கலாம். ஓகே. தம்மாச்சின் போவோம், நெருப்பு பார்த்தா வராதுன்றது. அந்த எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்களா, அந்த நெருப்பு இல்லைன்னா வரும், வராது. இல்லைன்னா வந்துடும். நீ போகிறேன்னா தம்மடிக்கிற பழக்கங்க தான் தம்மாச்சின் போன்றாரு. எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. இங்கே எல்லா நெருப்பு இல்லை, 2-3 பேராக பேசினே போங்க, தனியாக மட்டும் போகாதீங்க அப்படின்றாங்க. நேற்று ஒரு 100 மீட்டரில் பார்த்துட்டோம் புளியை. அதுலேருந்து ஒரே பீஸெல்லாம் இருக்கு. பகலில் பார்த்தா அந்த பயம் வந்துருக்காது. ஃபால்ஸு செம்மையாக இருக்காங்க பாருங்கள், இங்கேருந்தே பார்த்தாலே தெரியுது. கீழே ஒருத்தர் உட்காந்துருந்தாருண்ணா, ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. லொக்கேஷனே எப்படி இருக்குது பாருங்கள். ஃபால்ஸு நல்லா ஹைட்லேருந்து வருது, தெரிச்சுன்னு வருது. போகிற வழிலாம் இங்கே பாருங்கள், பக்கத்துலலாம் சரியான பள்ளம், டேஞ்சராக இருக்குது. வரும்போது பார்த்துட்டு வாங்க. சரிங்க. தண்ணி சவுண்டு வேறு லெவலில் கேட்குது. அந்த சத்தம் வரும்போது 2 பேர் வந்துட்டு போனாங்க. சொன்னாங்க குளிக்காதீங்க, ஆழமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. லோக்கலில் இங்கே 2 பேர் இருக்காங்க.
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஓரத்தில் மட்டும் குளிக்கிறதா இருந்தால், இல்லைன்னா குளிக்காதீங்க அப்படின்றாங்க. நான் யாரும் குளிக்கிற மாதிரி வரல. செம்மையாக இருக்கு. அதோடா மேலேருந்து கொண்டு தருங்க. இதுதாங்க வாட்டர் ஃபால்ஸ். எது இருக்க போகிறேன் மேலேருந்து செம்மையாக கொட்டுது. ரொம்ப ஆழமாக. ஆல்ரெடி 2 பேர் இறந்துருக்காங்க போல் ரீசெண்டாக. அதனால தான் யாருமே குளிக்க அலோவ் பண்ணுறதில்ல. குளிக்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வராதிங்க. சும்மா பார்த்துட்டு ஃபோட்டோ மட்டும் எடுங்க. தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கில் இருக்கிறோம். மற்றபடி நாங்கள் எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்கள். அதை கேட்கும் நெஞ்சமே சுகம் கோடி காணட்டும். பச்சையானே பாலைவனமே வீச்சியானே வெண்பனி மலரே. வந்துட்டாங்க எங்கள் பசங்க. நீங்கள் வருங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். பார்த்து குதிரேஷ் எப்படி இருக்க? அருமையாக இருக்கா? போகலாம். அதை அவர் சொல்லுவார். அவர்கிட்ட கேட்கணுமா? ஊட்டிக்கு வந்திருக்கேன் இவனே. கோத்தகிரியில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அருமையாக இருக்குது. நீ தான் மிஸ் பண்ணிட்ட. பின்னாடி இருக்கு பாக்குறியா? இங்கே பாரு. ஏய் இந்த பக்கம் இருக்குடா. நின்று ஓடி வந்துடும்டா. அதுதான்டா. ஏய் அதில் போடுங்க. ஒரு அருமையான வாட்டர் ஃபால்ஸ். ஒரு 5 நிமிஷம் மட்டும் லைட்டாக குளிச்சுட்டு வந்தோம். சும்மா தண்ணி படான்னு அடிக்குது. வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சாதாங்க மண்டை சூடெலாம் குறையுது. நம்ம இந்த டூரிஸ்ட் பிளேஸே பெருசாக போக மாட்டோம். அங்கே போனால் எங்கே 1 ஹவர் 2 ஹவர் ஆகுது. இங்கே தான் ஜாலியாக போனோம். ஃப்ரீயாக குளித்தோம். யாருமே இல்லை. நாங்கள் மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். சூப்பராக இருக்குது. நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் இறங்குங்க. பாறைலாம் ரொம்ப அழுகுது. லோக்கலில் இருந்தாங்க, அவங்க குளிச்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் தைரியமாக இறங்கணும். என்ன இறங்கியிருக்க மாட்டோம். நம்மளுக்கு இடம் தெரியாதுல்ல. அவங்க சொன்ன இடத்துல போய்ட்டு 5 நிமிஷம் குளிச்சுட்டு வந்துட்டோம். சரி, ஓகே. கோத்தகிரி வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸை ட்ரை பண்ணுங்கள். குளிக்கலைனாலும் போயிட்டு ஃபோட்டோ எடுங்க. சூப்பராக இருக்குது. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தம்பி யாரே? அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் பாய்.